ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் இந்த விஷயத்த நோட் பண்ணிங்களா அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, முக்கியமான எபிசோட் ஹிண்ட்ஸில் வந்து இன்றைக்கி எபிசோடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லாமே அப்கமிங் மேரேஜ் நகர்வுகளை நோக்கி. அதில் முக்கியமான விஷயம் அது சொல்ல நினச்சிட்டு இருந்தேன், பட் மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலாக் ஒன்று சொல்லுவார் அவங்க மாமா. இப்போ நீங்கள் தான் வந்து காவேரியோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் இந்த பொண்ணு உங்கள்கிட்ட விலைக்கு போயிடுச்சு, 1 இயர் முடிஞ்சதுமே காசு வாங்கிட்டு போயிடுச்சு அவ்வளோதான். பட் நீங்கள் தான் வந்து ஒய்ஃப்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஹஸ்பண்ட் அது ஒத்துக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான அதில் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கிட்டேருந்து பதில் வருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான். ஏன்னா வந்து அவங்க அம்மா ப்ரெஸ் முன்னாடி வந்து எங்களுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லும்போது கூட அங்கே காவேரி வாய மூடிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க, எதுவுமே பண்ண முடியாமல். பட் அதை தாண்டி அவங்க அம்மாவை தாண்டி அதை பண்ணுவாங்களான்னு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணதாக இருந்தால் நிறைய போய் வாயத்தை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டைலாக் அங்கே வந்தாலும் அது விஜய் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகும். கண்டிப்பாக காவேரி வந்து நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது எபிசோட் பார்க்கும்போது. இதெல்லாம் தாண்டி எப்படி கொண்டு வர போகிறாங்க ஸ்டோரியை, எப்படி காவேரி வருவாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க வரல. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது கூட அட்லீஸ்ட் அவங்க பற்றி ஃபீல் பண்ண கூட காமிக்க மாட்டாங்க. பட் அப்படிங்கிறப்போ எப்படி இது பாசிபிள் அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் அந்த கேட்டாலே அந்த கேள்வி அது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்டாக தான் ஆயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கண்டிப்பாக விஜய் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. நிற்கிறது வந்து எப்பயும் நின்றுக்கலாம் காவேரி. அது எனக்கு வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் வர்சஸ் பசுபதி ஃபைட் நடக்கும் பாருங்க. அப்போ பயப்புள்ளைக்கு உடம்புலாம் செவந்திருக்குங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. மேபி ஒரு கோவத்தில் மூஞ்சி செவந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். கோவப்படும் போது ஒரு சில பேருக்கு மூஞ்செல்லாம் செமையாக பிங்க் கலரில் ஆகும். பட் ஆனால் நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் இதாக போட்டிருப்பார் இல்லையா. ஸோ அப்போ உடம்புலேயே அப்படி பிங்காக இருந்துச்சு. அந்த ஐ திங்க் பசுபதி அண்ட் விஜய் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹிட் ஆகிருக்குமா நமக்கு தெரியல. அதனால செவந்துருந்துச்சா இல்லை கோவத்தில் செவந்துச்சுன்னா தெரியல. பட் அது பிங்காக தெரிஞ்சிச்சு ஒரே மாதிரி. ஸோ அது பார்க்கும்போது ஐயோ இந்த மனுஷனுக்கு என்னையா கோவத்திலே இப்படி செவக்குதா இல்லை அடிப்பட்டு செவக்குதா நமக்கு தெரியல. அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பசுபதி வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் ஃபைட் பண்ணும்போது ட்ரெஸ்லாம் மேலே போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நடந்திருக்கும் போல் பார்க்கவே இப்படி இருக்கே. அப்போ எபிசோட் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும். பட் செம்ம ஃபயரான எபிசோட் உண்மையிலே. ஒரு பக்கம் மாமாவோட ஒரு ஃபன்னியான நோட்டில் போய் ஒரு ஆக்ரோஷமாக இருந்துச்சு. பட் இந்த பக்கம் ஃபுல் ஃபயர் மோடு தான். பசுனாலே நம்ம விஜய்க்கு வந்து ஒரு ஃபயர் மோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து ஃபயர் மோடு. பட் அந்த இப்போ வரைக்குமே அந்த நாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. கடைசியாக வந்து கிளம்புவார் இல்லையா, அப்போ ஒரு நாக் அப்படியே குதிச்சு ஒரு நாக் காலால் ஒரு எட்டி விடுவார் பாருங்க. ஐயோ வேற லெவல் தங்க பிள்ளை. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு உண்மையிலே. விஜய் வர்சஸ் பசுபதி இந்த ஒரு காம்போ அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவல் தரமாக இருந்துச்சு. பட் விஜயோட அந்த இது அவங்க உடம்பே பிங்க் கலர் ஆயிடுச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒன்று கோவமாக இருக்கணும், இல்லைனா வந்து அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அவருக்கு ஏதோ ஹிட் ஆகிருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா செவந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா கிளியராக எக்ஸாக்டாக தெரிஞ்சிச்சு. அது கண்டிப்பாக நிறைய பேர் இதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் எபிசோட் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படி எதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.